உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை இருக்கு. இஸ்ரவேலுடைய மலைக்கு விரோதமா என்ன வரும்? ஒரு யுத்தம் ஒன்று வரும். இதான் நமக்கான மிக முக்கியமான அடையாளம். எருசலேமில் இந்த யுத்தம் இப்பொழுது ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்க, இந்த யுத்தம் இந்த மலைக்காக ஆரம்பிச்சது. எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மலை எங்களுக்கு வேணும்னு அப்படின்னு சொல்லி தான் ஹமாஸ்காரங்க இந்த யுத்தத்துக்காக அவங்க ஆரம்பிச்சு இந்த யுத்தம் இன்னைய வரைக்கும் போயிட்டு இருக்குது. அதுக்கு பேர் அலக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அந்த யுத்தம். இந்த யுத்தம் ஆரம்பிச்சது ஆபரேஷன் அலக்ஸா ஃப்ளட்னு பேரு. அந்த மலையில் இருக்கிற அந்த வழிபாட்டு தளத்துக்கு பேர் தான் அலக்ஸான்னு பேரு. அந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. இந்த யுத்தமானது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த யுத்தத்தை பத்தினதான எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிறதும் அதே சகரியா 12:6 இருக்கு. 12:6 வாசிங்க பார்ப்போம். அந்நாளிலே யூதாவின் தலைவரையும் விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்? வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே என்ன கவனிங்க. யார் வாசிக்கிறாள்? யுத்தம் முடிய போதா? வேகமா போறிய? பொறுமையா வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை, அந்நாளில் யூதாவின் தலைவர் அப்படின்னா அந்நாளில் இருக்கிற யூதாவின் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்படும் அந்நாளில் உள்ள யூதாவின் தலைவர். அந்த வசனம் அதுக்கு தான் அவங்களை நிறுத்தி வாசிக்க சொல்றேன். அவங்களுக்கு அது வசனமா வாசிக்கிறாங்க. நமக்கு அதுல உள்ள விஷயம் ரொம்ப முக்கியம். திருப்பி வாசிங்க. அதை அந்நாளிலே யூதாவின் தலைவர், அந்நாளில் உள்ள யூதாவின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற பென்யமின் நெத்தன்யாகு. அவர் தான் எருசலேம் தலைநகராகும் போது இருக்கிறவர். ஸோ இவரை பத்தின தீர்க்கதரிசனம் அது. எசேக்கியேல் 37, 24, 25லையும் ஓசியா 3:5லையும் தாவீதை தேடி வருவார்கள் இருக்குல்ல, அதோட கோஇன்சிடன்ஸ் யாருன்னா டேவிட் பென் குரியன். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்நாளில் இருக்கிற யூதாவின் தலைவர் அப்படின்னா இன்னைக்கு யூதாவின் தலைவர் யாருன்னா பென்யமின் நெத்தன்யாகு. அந்நாளில் யூதாவின் தலைவரை பென்யமின் நெத்தன்யாகுவை வாசிங்க. விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு, வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இஸ்ரவேல்ல இருந்து வலது பக்கம் எகிப்து வரைக்கும் கிட்டத்தட்ட காசா பகுதி, மேற்கு கரை எல்லாம் போறாங்க. இந்த பக்கம் வலதுபுறம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் வரைக்கும் இடது வலது 2 பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் இப்ப பாத்தீங்கன்னா லெபனான், சிரியா, ஏமன் பகுதி, கத்தார் வரைக்கும் போய் அடிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் எருசலேமை, இஸ்ரவேலை இன்னும் ஒண்ணுமே யாரும் செய்யல. ஈரான் மட்டும் தான் திருப்பி அடிச்சு, லெபனான் அடிச்சு. ஆனா எல்லாரையும் திருப்பி அவங்க அடிச்சுட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தேகம், இந்த ஒரு குட்டி நாடு உட்காந்துக்கிட்டு இவ்வளவு பேரை என்ன செய்யுது? எல்லா பக்கமும் அடிக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாட்டுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அட்டஸ்டச்சு. இந்த பக்கம் எகிப்தோட மேற்கரை பகுதியில் போயிட்டு இருக்கு, காசா பகுதியில் போயிட்டு இருக்கு, லெபனான்ல போகுது, இந்த சிரியால போயிட்டு இருக்கு, ஏமன் கிட்ட போகுது, ஈரான்ல போகுது, எல்லா பக்கமும் போகுது சண்டை அப்படி எல்லா பக்கம். ஏன் இப்படி நடக்குதுன்னா, சகரியா 12:6 நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஆனா இந்த தீர்க்க தரிசனம் நடந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இப்ப அவங்க பழகி பெருகிட்டு அப்படியே எல்லா பக்கமும் திரும்பி போயிட்டே இருக்கிறாங்க. சோ கர்த்தர் சொன்னபடி இந்த யுத்தம் இது ஆரம்பிச்சது 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சது. இதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எசேக்கியேல் 38, 39 ரெண்டுத்திலையும் சொல்லப்பட்டதான மலைகளுக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆயிட்டு 2 வருஷம் ஆகுது. 23 அக்டோபர் 7, 24, 25 ஆயிடுச்சு. 26க்குள்ள வந்திருக்கிறோம். சோ இந்த யுத்தமானது இன்னும் பெருசாகுது. இன்னும் முடிவுக்கு வரல. ஈரான் திருப்பி அடிக்க போறான், அடுத்து எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த எசேக்கியேல் 38:5 ஈரானை பத்தி இருக்கும், பெர்ஷியான்னு இருக்கும். சோ இந்த யுத்தம் என்ன ஆகும், இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்ன்றதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த யுத்தம் சமாதானத்துக்குலாம் வராது. இது அடுத்த லெவலுக்கு தான் போகும்போது மிகப்பெரிய யுத்தமாய் மாறும். இந்த யுத்தத்துக்கு வேற வழியே இல்லாம ரஷ்யா, சைனாலாம் ஒரு பகுதியாக மாறுவாங்க. இன்னொரு பகுதியாக இஸ்ரேல், அமெரிக்கா இவங்கெல்லாம் ஒரு பகுதியாக மாறுவாங்க. மாறி இந்த யுத்தமானது நாம இன்னைக்கு இருக்கிற லெவல்ல சொல்லணும்னா 3ஆம் உலக யுத்தம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய யுத்தமா மாறும். இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. இது இன்னைக்கு நேத்தல்ல, 2008ல இருந்து இந்த காரியங்களை நாங்க போதிச்சுக்கிட்டே வரோம். பைபிள்ல உள்ளதை எடுத்து திருப்பியும் சொல்றேன், நான் தீர்க்கதரிசி கிடையாது. பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே வரோம். சோ அதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா 2018ல எருசலேம் தலைநகரா மாறிடுச்சு. இப்போ அடுத்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மிக முக்கியமான ஒரு யுத்தமானது வேர்ல்டு வைட் தொடங்கணும். அது 2023 ஆரம்பிச்சிருச்சு. அது உச்ச நிலையை அடைய போகுது. இப்போ அப்படி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மலை இருக்கு பாத்தீங்களா, இந்த மலையை முழு கண்ட்ரோலும் இஸ்ரவேல் எடுக்கும்.
இந்த மலையில மொத்தமோ அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்து இந்த வழிபாட்டு தலயத்தெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்றது நேத்து ஒரு நியூஸ். இப்போ இஸ்ரவேல் வந்து என்ன பண்ணிருக்கு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது நேத்து நியூஸ், நாளைக்கு கூட இது நடக்கலாம். எனக்கு தீர்க்கதரிசனம் தெரியாது, ஆனா இது கண்டிப்பா நடக்கும். எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியாது, அவ்வளவுதான் தெரியும். சம்பவம் மட்டும் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்து ஐநா சபையுடைய கட்டடத்தை இஸ்ரவேல்ல எருசலேம் இருக்க ஐநா சபை கட்டடத்தை எருசலேம் என்ன பண்ணிடுச்சு, யூதர்கள் இடிச்சு தரமட்டமாக்கிட்டான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஐநா விட்டு வெளியே வந்துட்டான். சோ இப்போ ஐநா சபை இஸ்ரவேலை கண்ட்ரோல் பண்ணாது, கட்டுப்படுத்தாது. அதனால இப்ப இஸ்ரவேல் என்ன பண்ணுச்சு, ஐநாவுடைய தலைமையகம் ஒண்ணு இஸ்ரவேல்ல இருக்கக்கூடியது, அதை தரமட்டமாக்கிடுச்சு, இடிச்சு. அதுக்கு அவன் என்ன சொன்னானா, அவங்க அதுக்கு கீழே நிறைய தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சிட்டான். ஐநா சபையை கை வச்சிருக்காங்க எருசலேம், இப்ப இஸ்ரவேல்காரங்க கை வச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஐநாக்குள்ளேயும் இல்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மற்ற நாடுகள்லாம் இஸ்ரவேல் மேல கை வச்சா ஐநா கேட்காது. ஏன்னா நீ என்கிட்ட மெம்பரே கிடையாது, உன்னை அடிச்சா நான் கேட்க மாட்டேன், கை விரிச்சிருவாங்க. இது ஒரு வகையில் இருக்கு. இன்னொன்னு, நான் வந்து ஹெட்லைன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஐநா சபையோட கட்டடத்தை தரமட்டமாக்கி விட்டார்கள். அடுத்து என்ன அல்லக்ஸா மாஸ்கா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்கான். யாரு? பிபிசியில போட்டு வச்சிருக்கான். பிபிசியில நியூஸ்ல என்ன சொல்றானா, இதை இடிச்சிருக்காங்க, அடுத்து அதுல கை வைப்பாங்களோ அப்படின்னு கொஸ்டின் மார்க். இதை கிட்டத்தட்ட 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம், இதை அவங்க கை வைப்பாங்கன்னு சொல்லி. அவங்களுடைய கடைசி முடிவே இதை கை வைக்கிறது தான். இதை கை வச்சுட்டு இந்த இடத்த மொத்தத்தையும் அவங்க எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. லூக்கா 21:24 வாசி. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அவரோட அர்த்தம் என்னன்னா, இந்த எருசலேமை மொத்தத்தையும் ஹோலி சைட், பரிசுத்த நகரமா மாத்தணும். அந்த அவனுக்கு, நமக்கு இல்ல, நமக்கு பரிசுத்த நகரம் மேல இருக்கு, இது பரிசுத்த நகரமா மாத்தணும். அதனால அவன் என்ன பண்ணுவானா, அந்த வழிபாட்டு தலங்கள் அவன் பரிசுத்த இந்த இடத்துல தான் முதல் தேவாலயம் இருந்துச்சு. இந்த முதல் தேவாலயம் இருந்தது, அங்கதான் இருந்துச்சு, சாலமன் கட்டினது. அதை நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டார். 2வது செருபாபேல் கட்டினார், அதை தீத்துராயன் இடிச்சிட்டான். இப்போ இந்த வழிபாட்டு தலம் இருக்கு. சோ இதை எடுத்துட்டா 3வது தேவாலயம் கட்டணும் அப்படிங்கறது அவங்க பிளான். 3வது தேவாலயம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 24:15, தானியேல் புஸ்தகம் 9:27, இது ரெண்டின் அடிப்படையில் 3வது தேவாலயம் கண்டிப்பா வரும். சோ 3வது தேவாலயம் வரதுக்கு முன்னாடி இந்த இடம் அவங்களுக்கு வேணும். இந்த இடம் இருந்தாதான் 3வது தேவாலயம் கட்டுவாங்க. சோ இப்போ அவங்க ஐநா விட்டு வெளியே வந்ததுக்கு ரீசனே ஐநா கட்டடத்தை இடிக்கிறதுக்காகலாம் இல்ல, இந்த இடத்தை எடுக்கிறதுக்காக. இந்த இடத்தை கை வைக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசிகள் கவனிங்க, இந்த இடத்தை யூதன் கை வைக்கிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா, புறஜாதியார் காலம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். புறஜாதியார் காலம், புறஜாதியார்னா வேற யாரும் இல்ல, நம்ம தான், முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். இந்த முடிவுக்கு வந்த உடனே என்ன நடக்கும்னா, அதே லூக்கா 21:28 வாசி. லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது தொடங்கியாச்சு, உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், இவைகள் சம்பவிக்க, இது தொடங்கி அக்டோபர் 7, 2023 தொடங்கியாச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இதுதான் அந்த மீட்கப்படுகிற காலம் உங்களுக்கும் எனக்கும். இப்போ இயேசு சொன்ன இந்த மீட்பின் காலத்துக்கு முன்னாடி சம்பவிக்க வேண்டிய எல்லாமே சம்பவிச்சிருச்சு. ஆரம்பிக்கல, முடிய போற இடத்துல இருக்கு. இதான் லாஸ்ட் அடையாளம். இந்த இடத்தில் அவர்கள் தேவாலயம் கட்டுவதற்கு இடம் அவர்கள் கைக்கு போகுமானால், அவங்க இதுவரைக்கும் 500 மாஸ்க் இடிச்சிருக்காங்க யூதன், சுத்தி சுத்தி எல்லா பக்கமும். இதான் லாஸ்ட் அவன் கை வைப்பான். அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உலகத்துக்கே மோசமான காலம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் யுத்தம், மிக கொடுமையான யுத்தம் எல்லாம் நடக்கும். அதுக்கு நடுவுல தான் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும். உங்களுக்கும் எனக்குமான கடைசி அடையாளம் எது? நான் எப்பவும் சொல்றேன், நீங்களும் நானும் கடைசி காலத்துக்குரிய மக்கள். நோவா பேழை கட்டும் போது பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன் நோவா இப்படி பேழை கட்ட ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிரசங்கத்தில் அவர் சொல்லியிருப்பாரு, இயேசுக்கு ஜலப்பிரளயம் வரப்போது, உலகம் அழிய போது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பைத்தியக்காரமா நினைச்சிருப்பான். 100 வருஷம் நோவா பேழை கட்டுறாரு, கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளும் 100 வருஷம் பிரசங்கம் பண்ணிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
பேதுருவின் புஸ்தகம் சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. பூர்வ உலகத்தையும், அப்ப அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், டெய்லி பிரசங்கம் பண்ணியிருப்பார். 100 வருஷம் பிரசங்கம். 100 வருஷம் முதல்ல ஆரம்பிக்கும் போது பைத்தியக்காரன் நினைச்சிருப்பான். 100வது வருஷத்துலயும் அவரை பைத்தியக்காரன் தான் நினைப்பான். ஆனா ஒரு பக்கம் பேழை மேல வந்துகிட்டே இருக்கு, கட்டி பேழைய ரெடி பண்ணிட்டே இருக்கிறாரு, இங்க பிரசங்கம் பண்றாரு. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் இவர் பிரசங்கம் ஒரே பிரசங்கம் தான், பைத்தியக்கார பிரசங்கம். சும்மா அழிவு வருதுன்னு சொல்லிட்டே இருக்கிறான், பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 100வது வருஷம் பேழையும் கட்டி முடிச்சாச்சு, இப்பவும் சொல்லியிருப்பாரு, பேழையை கட்டி முடிச்சிட்டேன் வாங்க, பைத்தியக்காரன். 100 வருஷமா வரல, இப்ப வரப்போதா? அதுக்கப்புறம் ஜோடா மிருகங்கள் உள்ளே வருது. இப்பவும் ஒரு குரூப் சொல்லுது, அவன் பைத்தியக்காரங்க, சும்மா மிருகத்தெல்லாம் உள்ள வர வச்சுக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. உலகத்துல எவ்வளவு மிருகம் இருக்கு, ஒரு ஜோடு தான் உள்ள வந்திருக்கு, இது மட்டும்தான் காப்பாற்றப்படுமா, மற்றதெல்லாம் அழிஞ்சிடுமா? இன்னைக்கு அதான் கேட்பான். வருகை வரப்போது, கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் போவாங்களா, மற்றவங்க எல்லாம் அழிஞ்சிருவாங்களா? கிறிஸ்தவனே கேட்பான், ஏன் இவங்க மட்டும்தான் போவாங்களா, மற்ற கிறிஸ்தவங்களா போக மாட்டாங்களா? இப்படி கேள்வி கேட்டே இருப்பான். அவனுக்கு என்ன அடையாளம் வந்தாலும் புரியாது. ஏன்னா அவன் அந்த வருகைக்கு உரியவன் அல்ல. அவனுடைய இருதயம் அதற்கு திறக்கப்படுகிற இருதயம் அல்ல. கர்த்தர் எவன் இருதயத்தை திறக்கிறாரோ அவனுக்கு தான் போகும் அது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த கடைசி எச்சரிப்பை கொடுக்கிறார். நம் கண்களுக்கு முன்பாக பேழை கட்டி முடிக்கப்பட்டு மிருகங்கள் உள்ளே வருகிறது அடையாளமானால், நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நம் கண்களுக்கு முன்பாக ஒரு தேசம் உருவாயிடுச்சு, நம் கண்களுக்கு முன்பாக ஒரு தலைநகரம் வந்துடுச்சு, நம் கண்களுக்கு முன்பாக இப்ப துல்லியமாக ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் நடக்குது. ஏறக்குறைய ஆண்டவர் சொல்லி ஜெனீவா மன்னிக்கணும், பால்ஃபர் டிக்ளரேஷன் போடப்பட்டு நாம 110வது வருஷத்துல இருக்கிறோம். யூதனுக்கு கணக்கின் படி வெரி லாஸ்ட். நோவா சொன்னது 100 வருஷம் தான். அவங்க ஒரு வல்லுநர்கள் சொல்றாங்க 120 வருஷம் சுவிசேஷம் சொன்னாருன்னு. ஒரு கூட்டம் கீழ்ப்படியாமல் போன கூட்டம். வேதம் சொல்லுது, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அவைகள் கீழ்ப்படியாமல் போனவைகள். ஆனால் ஒரு கூட்டம் பேழைக்குள் பிரவேசித்தது. அந்த கடைசி நிமிஷத்துக்கு தான் நீங்கள் நான் வந்திருக்கிறோம். போன வருஷத்தில் நான் வந்ததுக்கும் இந்த வருஷத்துக்குள்ளேயும் அநேக தீர்க்க தரிசனம் உலகத்தில் நிறைவேறி இருக்குது. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துருச்சு எல்லாம். சோ இனி அடுத்து வருகிற காலகட்டம் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கர்த்தர் வந்து சபையை கூட்டிட்டு போற காலகட்டம். இவ்வளோ அடையாளங்கள் நடந்திருக்குது. இந்த மாதிரி அடையாளங்கள் வேற எங்கேயும் எதுலையுமே இருக்காது, வேற யாரும் கொடுக்கவும் முடியாது. ஆண்டவர் மட்டும் தந்திருக்கிறார் நமக்கு. அதை நிறைவேறத பார்க்கும்படி கிருபை தந்திருக்கிறார். அதை நமக்கு வெளியரங்கமா காட்டி கொடுத்திருக்கிறாரு. இனி நாம் என்ன செய்ய போகிறோம், அதான் வேலை. இந்த எருசலேமை திருப்பி மாத்துறதோ, இந்த சண்டையை நிறுத்துறதோ, எதுவும் நமக்கு எதுவுமே இல்லை, நடக்கவும் நடக்காது, இது வாய்ப்பும் இல்லை. அவங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நமக்கான அடையாளம். உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளம் என்ன, அது நடந்துகிட்டு. இப்ப நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது மட்டும்தான். பாக்கி வேற அடையாளம் நமக்கு இல்லை. நம்ம ஆயத்தப்படுவோமா, அதான் கேள்வி. இயேசு வருகிற காலம் சமீபம் ஆயிற்று. இன்னும் நீ பெயர் கிறிஸ்தவனாக அல்லது இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆசீர்வாதத்துக்காக தேடுகிறவனாக, இம்மைக்காக மட்டும் அவரை தேடுகிறவனாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் இயேசுவை வெறும் ஆசீர்வாதத்துக்காக தேடுது. ஒரு கூட்டம் கமர்ஷியல், வெறும் வியாபாரம், இயேசு வச்சு பணம் சம்பாதிக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசுவை என்டர்டைன் பண்ற கூட்டம், ஜாலியா சினிமாக்கார மாதிரி என்டர்டைன் பண்றது. இன்னொரு கூட்டம் இயேசுவை வச்சுட்டு அரசியல் தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமான்றதை மட்டும் பார்க்கணும். பரலோகத்துக்கு வருகையில போக முடியுமான்னு பார்க்கணும். நீ எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணங்கிறது முக்கியமே இல்லை. இயேசு வரும்போது கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிக்கிறோங்கிறதா முக்கியம். நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, ஆண்டவர் கேட்பாரு, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாயிருக்கிறது. எனவே இது கடைசி காலம். நீ உன்னுடைய சபை போதகரை ஏமாத்திரலாம், விசுவாசியை ஏமாத்திரலாம், கணவனை ஏமாத்திரலாம், மனைவியை ஏமாத்திரலாம், பெற்றோரை ஏமாத்திரலாம், பிள்ளைகளை ஏமாத்திரலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. உன்னை நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் அந்த நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை அவர் வச்சுக்கிட்டார். நம்ம கிட்ட கொடுக்கல, அவர் வச்சுக்கிட்டார். இப்ப நியாயம் தீர்க்கிற தேவன் வரப்போகிறார். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க.